சத்யம் ப்ராப்பர்ட்டிஸின் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் 10,000 ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள். For bookings call 9962036203. ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 விசுவாவசு ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலனை கொடுப்பாரு, என்னென்ன பலவீனத்தை கொடுப்பாரு. பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாவே, ராகு கேதுனா, ராகு பகவான்னா தான் அப்பாவுடைய அப்பா முன்னோர், கேதுனா தான் அம்மாவுடைய அம்மா முன்னோர். பொதுவாக இந்த ராகு கேது பெயர்ச்சிங்கிறது ராகுவுடைய தன்மை ஜாதகத்தில் நல்லா இருந்தால் என்ன உச்சத்தில் இருக்கும். அதாவது பெரிய ஆசைகள், ட்ரீமு, பெரிய கார் வாங்கணும், பைக் வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கணும், பல பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், நல்ல ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும் கேட்கக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய வரக்கூடியது ராகு கேது பேச்சு தான். ஒரு ஜாதகன் ஆஸ்பர் ஜாதகன் என்ன, அதாவது இந்த ஜாதகனுடைய குணாதிசைகள் எப்படி இருக்கும், இந்த ராகு கேது பெயர்ச்சினால அவனுடைய வாழ்க்கை தன்மை எதை பற்றி ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தெளிவு பண்ணுறது ராகு கேதுவை வச்சு பார்க்கலாம். கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு பகவான் உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் கும்பராசிக்கு தான் உண்டு. 2024 வரைக்கும் இன்னலும் துன்பமும் இடையூறுகளும் பல சிக்கல்களையும் சட்ட சிக்கல்களையும் பல கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய தன்மையுடைய இந்த கும்பராசியில் ஜென்மத்தில் ராகு இருக்கிறனால நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும். நிறைய படித்தவங்க, இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸு, இந்த புலனாய்வு துறைங்க, காலேஜில் ப்ரொஃபஸர்ஸு, அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான, இன்னும் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்கள்லாம் இந்த கும்பராசிக்காரங்க தான். கும்பராசினா ஒரு பொற்கலசம், ரகசியங்களை நிறைய நீங்கள் வச்சுக்குவீங்க, வெளியே ஸ்ப்ளிட் பண்ண மாட்டீங்க. ஆண் ராசி, சனி பகவானுடைய ராசியோடைய அமைப்புடைய ஆண் ராசி, வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடியவங்க. நிறைய அட்வொகேட்ஸ் இந்த ராசியில் தான் இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை, அதிகார தோரணையான வேலைவின் நீங்கள் தான் நிறையாவே இருப்பீங்க. இருந்திருந்தாலும் 2.5 வருஷம் நீங்கள் கஷ்டம்தான் படணும், நஷ்டம்தான் படணும், அவமானம் அவப்பேர் பண்ணும் கேட்குறது ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கூட கருத்து வேறுபாடுகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஆனால் இந்த ராகு பகவான் கேது பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. இருந்திருந்தாலும் பகை வீட்டில் தான் ராகு பகவான் வந்திருக்காரு. நல்லவன் வீட்டில் கெட்டவன் போனால் தான் கெட்டது நடக்கும். சனி பகவான் சொல்லக்கூடியது விவாதங்கள் பண்ணக்கூடிய ஜாதகத்தன்மை உடையவர். ராகுவோடைய பெயர்ச்சி மாற்றம் வரும், நல்ல நிலைமை வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. வண்டி வாகனங்கள், வீடு நிறைய வாங்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் முறையான வழிபாடுகள் பண்ணணும். ஏன்னா 2.5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. சனி பகவானுடைய அமைப்பு பாத சனியில் இருக்கிறீங்க. இருந்திருந்தாலும் ராகுவோடைய பேச்சு அதை ஈக்குவலேஷன் பண்ணிடும். ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. அடுத்தவன் சொத்து மேலே அபகரித்து அந்த சொத்துல வாழணும், அந்த சொத்தால் உயர்ந்த நிலை வரணும் கேட்குற எண்ணங்கள் வச்சுக்காதீங்க. கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணாதீங்க. பண்ணாமல் வாழ்க்கை வாழ்ந்துருந்தீங்கன்னா ராகுவோடைய பலன் உச்சத்தில் இருக்கும். பொதுவாகவே ராகு பகவான் பிரிக்கிற கிரகம், சேர்க்கிற கிரகம் கிடையாது. ஆசைகள்னால, பண ஆசைனால தேவையில்லாத இன்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் வரக்கூடிய நேரம் உண்டு. அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழுங்க. இதுதான் தருணம், இதுதான் நேரம். ராகு பகவானை மாதிரி கொடுக்குற தெய்வம் ரொம்ப கம்மி. சனி பகவானுடைய என்ன பலனோ அதே தான் ராகு. செவ்வாய் பகவானுடைய என்ன பலனோ அதுதான் ராகுவுடைய பலன். நேரம் கும்பராசிக்கு நல்லாவே இருக்குது. உயர்ந்த நிலை, உச்ச நிலைமை வரும். பணிபுரிகிறவங்களுக்கு வேலையில் ஒரு பர்ஃபார்மன்ஸில் நல்ல வேலை உயர்வு, ஸ்டார் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சம்பள உயர்வுகள்லாம் அமையக்கூடிய நேரம் உண்டு. இத்தனை வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தம் கிடையாது. இருந்திருந்தாலும் முறையான வழிபாடுகள், தெளிவான அமைப்புகள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க படிப்பில் உச்சம், வேலை, கருத்துள்ள மனையில் கலகங்கள் போயிட்டு சுப காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த கும்பராசி சதய நட்சத்திரம்னு ஒரு ராசியும் இந்த ராசியில் இருக்குது.
அதனால தான் உங்களுக்கு ராகுவோடைய பலன் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பரமாத்மா ராசியில் ஏற்கனவே நட்சத்திர பாதம் ராகு சார்ந்தது இருக்குது. அதனால நீங்கள் யோகமானவங்க. சின்ன வயசு குழந்தைங்க, டீனேஜ் குழந்தைங்க தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கட்ட காலம் 18 இயர்ஸு மேலே தான் கல்யாண காட்சிகள்லாம் பண்ணணும். சீக்கிரத்தில் கல்யாண காட்சி பண்ணிங்கன்னா இருதாரத்து தோஷம் வந்துடும், வீணான பிரச்சனைகள் வந்துடும். நல்லா படித்து பண்புள்ள அற்புதமான வேலை, தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வராது. நீங்களா உங்கள் வாழ்க்கையை யோசித்துக்கிட்டு வீணான ஒரு காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டிங்கன்னா மாட்டிக்குவீங்க. பல குடும்பங்கள் இன்றைக்கி தான் இதான் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரமும் இந்த ஜாதகத்தோட தான் இருக்குது. ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் போகக்காரகன், யோகக்காரகன். ஒரு கட்ட காலம், அதாவது ஆண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறுக்கு வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்குறதும் ராகு தான். காசு பணம் வேணுங்கிட்டு கொலகளவு செஞ்சு அது சம்பாரிச்சவங்களுடைய குறுக்கு புத்தியை உருவாக்குறதும் ராகு தான். 11 நிமிஷம் உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனையை உண்டாக்குறதும் ராகு பகவான். அடுசணிஞ்சு போங்க. தப்பான தொழில், தப்பான விஷயங்கள்னு தலையிடாதீங்க. ஏன்னா தூண்டுற கிரகம், தப்பை தூண்டுற கிரகம். அப்போ தூண்டி வீணான பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க, வீணான ப்ராப்ளத்துலேயும் மாட்டிக்குவீங்க. பல பேர் ஜெயிலில் சிறைவாசம் இருக்காங்க பாருங்க, அவங்கள பாதி பேர் ராகு ஜாதகத்தில் கெட்டு போனவங்க தான். அந்த கோபம், முன் கோபம்தான் கொலை செய்கிறது, முன்னுடைய கோபம்தான் திருடுறது, நிறைய தொழிலை அபகரிக்கிறது, ஏமாத்துறது. அதனால ஏமாற்று தொழிலுக்கு அதிபதி ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கு. கும்பராசியில் இருக்கிறவங்க அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணி வாழும் எண்ணங்கள் வைக்காதீங்க. திருவண்ணாமலையில் கற்பூரம் விற்றா கூட பொழைச்சிட்டு போயிடலாம். பீச்சில் ஏதாவது ஒரு சாதாரண பொட்டி கடை போட்டு இட்லி கடை வச்சா கூட பொழைச்சிட்டு போயிடலாம். கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்களுக்கு தான் யோகம். ஆக்குப்பே அகபரிப்பு மட்டும் பண்ணணும்னு ஆசை பண்ணாதீங்க. பெரிய பெரிய தொழிலில் மேன்மை வரக்கூடிய தன்மையும் நீங்கள் தான். பல ஃப்ளாட்டுங்களை கட்டி, ரிசார்ட்டுங்களை கட்டி, பல லாட்ஜுங்கள் கட்டி சம்பாதிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசிக்காரங்க தான். சனி பகவானுடைய பார்வை 2.5 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. வீணான தப்புகள் செஞ்சு தண்டனை வாங்கிக்காதீங்க. அதனால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானுடைய பெயர்ச்சி மாற்றத்தை தான் கொடுக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி வாழலாம், பிடிச்ச மாதிரி வாழலாம். போதுண்டா, பட்ட துன்பம் 2.5 வருஷத்துக்கு போதுண்டா. இனிமே வருங்காலத்துலையாவது நம்ம வாழ்க்கையை இன்பமாக வாழக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணக்கூடிய நேரம் இந்த ராகு பெயர்ச்சி. ஒருத்தருக்கும் ஒரு பெயர்ச்சி ஒரு தன்மையை உண்டு பண்ணி கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி 3மே கும்பராசிக்கு யோகம்தான். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2வது வீடு. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் தரக்கூடிய தருணம் உண்டு. நல்ல நேரங்கள் கூடி வருது. 3 ஸ்டாருங்களும் உங்களுக்கு தான் யோகம். தேவையில்லாமல் வீணான விவாதங்கள், வீணான பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க. அனுசரித்து போங்க. ஆண்டவனை வேண்டுங்க, சனி பரமாத்மா வேண்டுங்க. ராகுவும் சனியும் ஒரே காரகத்தன்மை உடையவங்க, ஒரே குணாதிசைகள் உடையவங்க. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே குணாதிசையை உடையவங்க, அள்ளி கொடுக்கறதில்ல. அதனால யோகக்காரன் போகக்காரங்கள் ராகு தான். டைம் இருக்கிறவங்க ராகு பகவானை வழிபடுங்க. டைம் இருந்துச்சுன்னா குன்றத்தூர் இருக்க வேண்டிய சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரன் கோயிலுக்கு போங்க, காலாஸ்திரி போங்க, திருநாகேஸ்வரம் தமிழ்நாட்டில் இருக்க நாகேஸ்வரம் கோயிலுக்கு போங்க. கும்பராசிகள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்தனை பண்ணுறேன். ராகு கேதுவுடைய பேச்சு ஒரு வாழ்க்கையில் உச்சத்தில் நிலைமையை கொண்டு வரக்கூடியது, ஒரு தன்மை உடையது. வீடு நிலம் வாங்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள் அடிக்கக்கூடியது. இந்த லாட்டரியிலலாம் காசு அடிக்கணும்னு எதிர்பார்த்துருப்பாங்களா, அதெல்லாம் ராகுவோடைய தன்மை தான். இப்படி யோகங்கள் தரக்கூடிய ராகுவோடைய தன்மை ஜாதகத்தில் உல்டாவா போச்சுன்னா நீங்கள் ராகுன்னு சொல்லக்கூடிய காளி தேவியை வழிபடணும், இல்லைன்னா துர்கா மாதாவை வழிபடணும். வரக்கூடிய தேதிகளில் ராகு காலத்தில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலம், ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஜாதகத்தில் ராகு பகவான் கெட்டு போச்சுன்னா வீணான விரயத்தை கொடுக்கும். சனி பகவானுடைய குணாதிசைகள் அப்படியே ராகுக்கு இருக்கும், இன்பத்தையே அள்ளி கொடுக்கும். கடைசியில் தரட்டி கேட்டால் விட்டு கொடுத்துரும். பல பிரச்சனைகளை உள்ளடக்கி வீணான விவாதத்தில், வீணான வம்பு தும்பு வழக்கில்
சந்திக்க வைக்கக்கூடியது ராகு தான். ஒரு மனுஷனுடைய ஒரு வீட்டுடைய பொருளை அபகரிக்கிறதும் ஒரு மனுஷனை கொலை களவு ஒரு குடும்பத்துக்கு செய்கிறதும் ராகு தான். புத்திசாலித்தனமாக தெளிவாக நடந்துக்கிட்டு போகணும். நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமான வழிபடுங்க. டைம் கிடைச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. ஒரு மனையோட விலை வெறும் 1,49,000 தான். சத்தியமாங்க, வெறும் 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா? செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டிஸ் தவிர வேற எங்க உங்களுக்கு 1,49,000 ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும்? சத்யம் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி, செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில். சென்னை சிட்டில வெறும் 1,49,000க்கு வீட்டு மனையா? கால் 9962036203.